ராணி பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம டைமண்ட் கட்டில் காரம் செய்ய போகிறோம். தீபாவளிக்காக ஸ்வீட் பண்ணியாச்சு. இப்போ காரம் பண்ண போகிறோம். அதுக்கு மாவு பசி என்னென்ன தேவை, எவ்வளோ தேவைங்கிறத சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. கோதுமை மாவு 1 கப்புங்க, இதில் 1 கப்பு போடுறேன். மைதா மாவு 2 கப் போடுறேங்க. ரெண்டு கப் மைதா மாவுங்க. ஜீரகம் போடுறேன் கொஞ்சம். மிளகாத்தூள் போடுறேன் காரத்துக்கு. உப்பு தேவையான அளவு. 50 கிராம் டால்டா ஊற்றுறேன். இப்போ இந்த மாவு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உடனே தண்ணி சேர்த்த வேண்டாம். நம்ம ஊற்றின டால்டா, மிளகாத்தூள், உப்பு எல்லாத்தையும் முதல்ல நம்ம டால்டாவோட மாவு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிசையணும். இந்த தண்ணி தொளித்து நல்லா பசைஞ்சுக்குவோங்க. பசைஞ்சிட்டு காட்டுறேங்க. பாருங்கள், நம்ம மாவு பசைஞ்சு ரெடியாக பண்ணிட்டோம். இது கார டைமண்டுக்காக. இது கொஞ்ச நேரம் நம்ம மேலே எண்ணெய் தேய்ச்சிட்டு அப்படியே மூடி வைப்போம். ஊறட்டுங்க. ஊறினதுக்கப்புறம் நம்ம போட்டுக்குவோம். அப்படியே மூடி வைப்போம். இதுக்குள்ளே போட்டுட்டு அப்படியே காமிக்கிறீங்க. கொஞ்ச நேரம் ஊறட்டும். அப்புறமா நம்ம போடுறது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். கார டைமண்ட் செய்ய போகிறேங்க. பாருங்கள், மாவு பசைஞ்சு வச்சது நல்லா ஊறி போச்சு. மாவு ஒரு 15 நிமிஷம் இருக்கும். நம்ம சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கலாம். உருட்டிட்டு சப்பாத்தி கட்டையில் தேய்ச்சி நம்ம கட் பண்ண வேண்டியதுதான். ஷேப் வந்து நம்மளோட இஷ்டம்தான். எல்லாத்தையும் உருட்டியாச்சுங்க. நம்ம ஆயில் போட்டுக்குவோம் இந்த கட்டைக்கு. இந்த கட்டைக்கும் ஆயில். தேய்ச்சாச்சுங்க. இப்போ நம்ம கட் பண்ணிக்குவோம். இதை வந்து நம்ம ஆயிலில் போய் பொரிச்சிக்கலாங்க. வச்சுருக்கோங்க. ஆயில் சூடாகிடுச்சான்னு கொஞ்சமாக போட்டு பாருங்கள். கொஞ்சம் அந்த நுனியில் எடுத்து போட்டிங்கன்னா ஆயில் சூடாகிடுச்சின்னு தெரியும். இப்போ நம்ம ஒவ்வொன்றா போட்டுக்குவோம். நல்லா அந்த சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா எடுங்க. அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இல்லைன்னா வச்சுக்கன்னு இருக்கும். சரியாக வேகாமல் மாவாக இருக்கும். அதனால் நல்லா அந்த சலசலன்னு வர அந்த சவுண்டு ஃபுல்லாக இன்னும் வாட்டி எடுத்திங்கன்னா தான் நல்லா மொறுமொறு தன்மையாக இருக்கும். இன்னும் பாருங்கள், அந்த சலசலன்னு அந்த சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கணும். ரச்சுலாக அது ஃபுல்லாக நல்லா அமுங்கின வாட்டி நீங்கள் எடுக்கணும். அப்போ தான் நல்லா வெந்துடும், மொறுமொறுன்னு இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த சத்தம் குறைஞ்சிருக்கு ஃபஸ்ட்டில் இருந்ததுக்கு. போகும் இந்த இதில் நம்ம எடுத்துக்குவோம். பாருங்கள், இப்போ எவ்வளோ நுரைச்சலாக சவுண்டாக இருக்குது. சர்ஃபாக
அந்த சத்தமெல்லாம் அடங்கிடுச்சுன்னா நம்ம எடுத்துடலாம். இங்கே நம்ம எடுத்து போட்டது பாருங்கள். இப்போ கொஞ்சம் இதாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக சரியாக போய்டும். உப்பு காரமெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா இது அந்த நுரைச்செல்லாம் கொஞ்சம் அடங்கிக்கிச்சு, கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ எடுத்துக்குவோம். சவுண்டு பாருங்கள் எப்படி கணீர்னு வருது. இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேங்க. கார டைமண்ட் கட் ரெடி ஆகிடுச்சு. நமக்கு காரத்துக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். நல்லா முறுமுறுன்னு இருக்குங்க. பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னா உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இது மாதிரி மேலும் வீடியோஸை பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி.